அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு வாழ்த்துக்கள். நாளில் ஏசாயா 54 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவருடைய அன்புக்கு, அவருடைய உறுதியான நட்புக்கு அவர் சொல்வது என்னன்னா, மலைகள் விலகி போனாலும் பருவம் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதான். கிருபை என்பது தகுதியற்றவர்களுக்கு காட்டுகிற ஒரு இரக்கம் செய்கிற தயவு தான் கிருபை. அந்த கிருபை என்றைக்கு மாறாதான். அது நல்லவங்களுக்கும் சரி, கெட்டவங்களுக்கும் சரி, எப்பேற்பட்டவங்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார், கிருபை இருக்கிறார், இறங்குகிறார். ஆகவே இந்த மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களெல்லாம் அகன்று போனாலும் அவர் நமக்கு காட்டுகிற கிருபை ஒரு நாள் விலகாதான். அது மட்டுமல்ல, நமக்கு காட்டுகிற சமாதானம், நம்மோடு கூட செய்து கொண்ட இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலை பெயராமல் இருக்குமா என்று உண்மையில் மனதொரு கர்த்தர் சொல்லுது. எப்போது சமாதானம் நம்மை விட்டு விலகாது, கிருபை நம்மை விட்டு விலகாது. மலைகள் விலகி போகும், பருவ நிலையை பெயர்ந்து போகும். ஆனால் அவருடைய கிருபையும் நம்மோடு செய்து கொண்ட அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் என்றைக்கே விலகாது. அது கடைசி வரையிலும் நிற்கும். அதுதான் அவர் சொல்லுகிறார். தகுதியற்ற நமக்கு அவர் காட்டுகிற இரக்கம், தயவு, அதான் கிருபை. அது மட்டுமல்ல, நம்முடைய என்ன உடன்படிக்கை செய்து கொண்டால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை அப்படிங்கிற உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நம்மோடு செய்து கொண்டார். ஆகவே இவை ரெண்டும் நம்மை விட்டு விலகவே விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் எதை குறித்து கலங்க தேவையில்லை. ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்றென்றைக்கு உண்டு. அவர் நம்மோடு செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கையும் நமக்கு என்றென்றைக்கு நமக்கு உண்டு. இதை கொண்டு நாம் தைரியப்படுவோம். கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவர், கைவிடாதவர், என்றைக்கு காத்துக்கொள்வார். காட் பிளஸ் யூ.